வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜஸ்ட் குக் கிச்சனில் ரொம்பவே சிம்பிளான ஒரு மோர் குழம்பு ரெசிபிஸ் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். எந்த காய்கறிகளும் இல்லைனாலும் பரவாயில்ல, ஒரு கப் தயிர் இருந்தால் போதும். ரொம்பவே சிம்பிளாக லஞ்சுக்கு இந்த குழம்பை நம்ம ரெடி பண்ணிடலாம். ஒரு பாத்திரத்தில் 1 டீஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பு, 1 டீஸ்பூன் பச்சரிசி, 1 டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி விதையை எடுத்துகிட்டு ஒரு அரை மணி நேரமாக ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஊற வச்ச பொருட்களை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிடலாம். இது கூடவே ஒரு சின்ன துண்டு தோல் நீக்கிய இஞ்சி சேர்த்துருக்கேன். காரத்துக்காக 2 இல்லாட்டி 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. ஒரு 3 சில் தேங்காய் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்து நல்லா தண்ணி விட்டு விழுதாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒரு கடாயில் 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் தான் இந்த மோர் குழம்புக்கு ரொம்பவே டேஸ்டியாக நல்லாயிருக்கும். உங்களுக்கு டிஃப்ரென்ஸும் தெரியாது. எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக கடுகு, ஜீரகம், உளுத்தம்பருப்பு இது 3 சேர்த்து நல்லா பொரிய வச்சிடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் கொஞ்சமாக பெருங்காயத்தூள், காரத்துக்காக இன்னும் 2 காஞ்ச மிளகாய் உடச்சிட்டு சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடுங்க. கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதும் தீயை மிதமாக மாற்றிக்கிட்டு நம்ம அரைச்சி எடுத்துருக்கிற அந்த தேங்காய், அரிசி பருப்பு விழுதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட போகிறோம். இதோடைய பச்சை வாசனை போகணும். நம்ம சேர்த்துருக்கிற அந்த இஞ்சி, பச்சை மிளகாய், ஜீரகம் அதோடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விடணும். அதனால் கொஞ்சமாக மிக்சி ஜாரில் தண்ணி விட்டு சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் மிதமான தீயிலே வச்சு வதக்கி விடுங்க. அப்படி இல்லைன்னா அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும். இப்போது இது வதங்குற நேரத்தில் ஒரு மிக்சி ஜாரில் 1 கப் அளவுக்கு கெட்டி தயிராக எடுத்துக்கோங்க. லைட்டான புளிப்பு இருந்தால் மோர் குழம்பு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இது கூட தண்ணி எதுவும் சேர்க்காமல் ஜஸ்ட்டு ஒரு 2 சுற்றி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதில் நம்ம சேர்த்துருக்கிற அந்த இஞ்சியோட பச்சை வாசனை போகிறதுக்கு கொஞ்சம் லேட்டாகும். அதனால் மிதமான தீயில் வச்சு நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கு பிறகு நம்ம அரைச்சி எடுத்துருக்கிற அந்த தயிரையும் இது கூட சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணீர் விட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். நம்ம குழம்பு நல்லா கலந்து பார்க்கும்போதே தெரியும் எந்த அளவுக்கு திக்காக இருக்குது இல்லை தண்ணியாக இருக்குதுன்னு சொல்லி. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தண்ணி விட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. இப்போது இது நல்லாவே கலந்து விட்டாச்சு. இந்த குழம்புக்கு தேவையான அளவு கடைசியாக நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக மல்லி இலை முன்னாடியே நான் சேர்த்துருக்கேன், லைட்டாக சூடாகட்டும்னு சொல்லிவிட்டு. இந்த குழம்பு ரொம்ப கொதித்து வரக்கூடாது, லைட்டாக அந்த நுரைச்சி வரும். அதாவது குட்டி குட்டியாக இந்த பபிள்ஸ் வர ஆரம்பிக்கும் போதே நல்லா கலந்து விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். நீங்கள் ரொம்ப நேரம் கொதிக்க வச்சிங்கன்னா மோர் தனியாக திரிஞ்சிடும். இந்த மாதிரி குட்டி குட்டியாக பபுள் வர நேரத்தில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சுடுங்க நீங்கள் குழம்ப. இப்போது ரொம்பவே சூப்பரான மோர் குழம்பு தயாராகிடுச்சு. மோர் குழம்பு எப்போவுமே இந்த மாதிரி பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு மோர் தனியாக திரிஞ்சு வராது. ரொம்ப நேரம் சூடு பண்ணிட்டீங்க அப்படின்னா திரிஞ்சு வர ஆரம்பிச்சிடும். இந்த மோர் குழம்போட இந்த மாதிரி கிழங்கு வறுவல்லாம் வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்டியாக நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.